சாக்குகளை வந்து அப்படி அழுகினதை வந்து கொட்டி போட்டு இருந்து க்ளீன் பண்ணிக்கொண்டு வாங்கின இடத்துல வந்து மாம்பழத்துக்கு புழு வேண்டு 2 பேருக்கும் போய் வாக்குவாதம் வந்துக்குது. அள்ளினதை வந்து காய விட்டுருக்கணும், இதை அப்படியே எடுத்து உள்ளுக்கு போட்டு விற்க போயினா தோல். இந்த இடத்துல நடக்கிற செயல்களால் இருக்கிற மனத்தை தாங்க முடியாமல் இதில் தங்கச்சி வந்து பாருங்க மூக்கை பொத்தி கொண்டு போகிறா. மிகவும் ஒரு கேவலமான முறையில் தான் இந்த சந்தைன்ற சுற்றுப்புற சூழல் இருக்குது. சந்தைன்ற உள்ளுக்கு என்ன ரோட்டுக்கரையில் வந்து குவிச்சு வச்சிருக்கீங்கன்னா மரக்கறி எல்லாத்தையும் ரோட்டுக்கரையில் குவிச்சு வச்சு பாருங்க. அந்த அண்டியா என்ன செய்ய பாருங்கள், இதில் வந்து அந்த சுத்தப்படுத்தி கொண்டு பாருங்க. இதெல்லாம் அதாவது கவலைக்குரிய விடயம் என்னென்னா இங்கே வந்து அழுகிய மரக்கறிகள் 1 கிலோ 40 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோத்துக்கான அந்த இது வந்து தரவில்லை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகரன். எனது காணொலிகளுக்கு உங்கள் ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கும் வந்து ஒரு காணொலி, புதிய காணொலி தான் இருக்கேன். எங்கே நிற்கிறேன் மட்டும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் தலைநகரமான கொழும்பில் பெட்டா சந்தையில் தான் வந்து நிற்கிறோம். பெட்டா சந்தையை வந்து சுற்றி பார்க்க வந்த இடத்துல எங்களுக்கு பேர் அதிர்ச்சி உண்டு. என்ன அதிர்ச்சி? பேர் அதிர்ச்சி என்னன்னு சொல்கிறது என்னண்டா இந்த அவங்க தங்களுக்கு நல்ல மரக்கறியை வச்சுக்கொண்டு இந்த அவங்கள இந்த கஷ்டப்பட்ட ஆளுக்கு வந்து அள்ளுகள் மரக்கறி மளிகை போன மரக்கறிகளை மிச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் மலிவான விலையில் அதை வாங்கி சாப்பிட்டு கேன்சர் வருத்தங்கள், தொற்று நோய் வருத்தங்கள், இன்ஃபெக்ஷன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா அவ்வளோத்துக்கு கேவலமான நிலைமையில இருக்கிற மரக்கறிகள் பார்த்துட்டு எங்களாலேயே அதை ஜீரணிக்க முடியல. அதை மாம்பழ கடைக்காரங்களை மாற்றி போட தெரியுமா? ஒரு குழு அதாவது எங்கே போய் காசை கொடுத்து என்ன வாங்கினாலும் எங்களுக்கு மண்டே போதி தான் அடி விழுது. எல்லா வழிகளும் இன்னைக்கு மட்டும் இந்த சாமான் வாங்கி மட்டும் எங்களுக்கு ஒரு 4000 ரூபா லொஸ்ட் ஆனது. இதால் பழங்கள் மரக்கறியோ இப்படியான இதை வந்து ஏர்போர்ட்டில் வச்சு எங்களுக்காகவே மாற்றி போட்டாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு தொடச்சா நல்ல ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக இருக்குது. காணொலியில் வந்து முழு விஷயத்தையும் பாருங்கள், என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவில் வந்து மக்களை பார்த்தீங்கன்னா இறுதி வரையும் பாருங்கள். ஏன்னா இறுதியில் தான் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த சந்தையில் நடக்கிற வந்து மிகவும் ஒரு கேவலமான விஷயத்தை காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோட இறுதி பகுதியில் தான் இந்த சந்தையில் நடக்கிற ஒரு கேவலமான விஷயத்தை பற்றி காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே அது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒன்று இந்த சந்தையில் நடந்து கொண்டிருக்குது. இந்த விடயங்களை வந்து வெளிப்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த காணொலி பதிவேற்றப்பட்டிருக்குது. மறக்காமல் பாருங்கள், காணொலியின் இறுதி பகுதியில் வந்து சந்தையில் நடக்கும் கேவலமான விடயங்களை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். பெட்டாளர் இருக்க மரக்கறி சந்தையில் நிற்கிறோம். இந்த மரக்கறி சந்தையில் என்னென்ன நடக்குது சொல்லுங்க. மரக்கறி சந்தையில் நாங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. என்னென்னலாம் நடக்குது. நாங்கள் வந்தது மரக்கறி சந்தை எடுக்க. மரக்கறி சந்தையை மரக்கறி சந்தையை எடுத்து முடிச்சுட்டு தான் பார்த்தா பின்பக்கத்தில் வந்து மரக்கறி சந்தையில் எவ்வளோ கேவலமான விஷயம் நடந்து கொண்டிருக்குது. அப்படி ஒரு கேவலமான விஷயமும் நடக்குது. அதாவது பழைய மரக்கறிகள், அழகின மக்காளி பழங்கள், அழகின வெங்காயங்களை வச்சு ஒரு பிஸ்னஸை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ஒருத்தரும் தட்டி கேட்பார் இல்லை. ஆனால் இது வரைக்கும் இது நடந்து இருக்குது. இது எத்தனை வருஷமாக இப்படி நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் பார்த்ததும் அது விலை குறைவாக இருக்குன்னு உள்ளுக்கு போய் பார்த்தது தான். ஆனால் நடக்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களால் அதை ஜீரணிக்க முடியலை. அதோட அந்த விலை உரை வந்து நினைச்சு தான் இங்கே வந்து வாங்க வேணும் வழியாக அந்த என்ன மாதிரி மரக்கறி நினைச்சு வாங்க வர மாட்டேன். வாங்கி கொண்டே அவளுக்கு என்ன வருத்தம் வருது கொண்டு பார்க்க. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பெட்டா மரக்கறி சந்தை, அதாவது பொதுமக்கள் சந்தை பெட்டா. இங்கே பாருங்கள், இதில் வாழைப்பழம் எல்லாம் விற்று கொண்டிருக்கீங்கன்னா உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குதுன்றதை வந்து பாருங்கள். இதில் கருவாடு இருக்குது, புனிசா, மலாயா, ஒரு பேரில் எழுதி இருக்கு. நெத்தலிக்கு என்ன பேர் எழுதி இருக்கு போட்டு வச்சிருக்கீங்க. போகிறோம் பாருங்கள். இந்தியாவில் வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா 1 கிலோ 200 ரூபா, 250 கிராம் 180 ரூபா, 500 ரூபா, 140 ரூபாண்டு. இதில் வந்து பாருங்க தனியாக பழம் வச்சு விற்று கொண்டிருக்கிறாமா. இதில் செவ்வாழை பழங்கள், யானை வாழைப்பழம் வந்து வகப்பட்ட பழம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் செவ்வாழை பழம். அதாவது பச்சையில் இருந்து மஞ்சளாகி கறக்கும் வரைக்கும், அதாவது பச்சை, மஞ்சள், சிவப்புன்று எல்லா வகையிலையும் வந்து வாழைப்பழம் இருக்குது. பாருங்க, துண்டு கருவாடு தானே வந்து பாருங்க, நல்ல துண்டு கருவாடு. அதாவது திருக்கே அப்படி நினைக்கிறேன். அதாவது துண்டு கருவாடு, பெரிய பெரிய கருவாடுகளாக இருக்கும் நினைக்கிறேன். கட்டாப்பாறை கருவாடு. அந்த வெங்காயத்தில் வந்து பழுதா போனவங்க இங்கே பாருங்க, உப்பு, மிளகு, சீரகம், மஞ்சள் அதுகளெல்லாம் வந்து பாருங்க
வடிவாக கட்டி வச்சிக்கணும் பார்த்தீங்களா. இங்கே வந்து பாருங்க நெத்தலி மீன்கள் வச்சுருக்கீங்கன்னா 500 கிராம் 300 அது பெட்டாக்குள்ளேயே சந்தை இருக்கிற விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல. அப்படி தெரியாதாக்கள் வந்து மறக்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியுமன்ற மாதிரி. சின்ன வெங்காயம் வந்து 500 கிராம் 100 ரூபா போட்டுருக்கீங்க. 1 கிலோ வந்து 60 ரூபா போட்டிருக்கீங்கன்னா. ஆனால் இந்த வெங்காயத்தை பார்க்க எனக்கு ஏதோ பழுதாக போன மாதிரி கிடக்கு, கொஞ்சம் டேமேஜ் ஆன வெங்காயம் பாருங்க. இந்த வெங்காயங்கள் எல்லாம் வந்து ஓரளவு பழுதாக போயிட்டு, அதால தான் இந்த விலை குறைவு. அங்கே பாருங்க அங்கே வந்து வெங்காயத்தை வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். அதாவது பழுதடைந்த வெங்காயங்கள் நசிவடைந்த வெங்காயங்களை வந்து க்ளீன் பண்ணி தான் இதில் வச்சு விற்று கொண்டிருக்கீங்க பாருங்க. இது மீடியம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, இது மீடியம். பி வெங்காயம் சின்ன வெங்காயம், இது மீடியம் வெங்காயம். நான் தான் கொண்டு வந்தேன். நான் சொல்கிறேன், நான் அது சின்னனா இருக்குது பெருசாக இருக்குது, இது நடத்துகிற வெங்காயம் அவ்வளோதானே. தக்காளி வந்து 250 கிராம் 130 ரூபா. அப்படியே எஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா கரட்டு மரக்கரை மற்றது முகத மேமகத கேட்குறீ வந்து பூசணி வகைன்ற ஒரு அதாவது பூசணின்ற ஒரு விரித்தடைந்த வகைன்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து பாருங்க அந்த கூனிரால் வச்சுருக்கீங்க, கூனிரால் கருவாடு வந்து வச்சுருக்கீங்க பாருங்க. மேமகத கூனிது ஓகே. அப்படியே வந்து பாருங்க வெங்காயங்கள் எல்லாம் வந்து முளைச்சி போட்டுது. சுமார் வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 4 மணியை நெருங்கி கொண்டிருக்காரு. அந்த நேரத்திலேயே வந்து சந்தைன்ற வந்து சனத்தொகையை பாருங்கள் எவ்வளோ இருக்கணும். இவ்வாறாக இந்த மாலை நேரத்துலேயும் வந்து சந்தை வந்து மிகவும் பிஸியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் எவ்வளவு விலைகள் என்னென்ன மாதிரி இருக்குது. மரக்கறின்ற விலை வந்து இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு வந்து என்ன மாதிரி குறைஞ்சிருக்குதா அதிகரிச்சிருக்கான்றதை வந்து முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வந்து இந்த ஸ்டார் பூ வச்சுருக்கணும் பாருங்கள். ஸ்டார் பூ இதான இந்த ஸ்டார் பூன்னு சொல்கிறது. அதோட இந்த பிரியாணிக்கு தேவையான சாமான்லாம் இதில் வச்சுருக்கணும். ஒரு டிஷ் வந்து 200 ரூபாவா. நல்ல சரக்கு சாமான்கள் தான், அதாவது சுவைச்சரக்கு சாமான்கள். இது பாருங்கள் இஞ்சால வந்து பாருங்கள் மரக்கறி அடிக்க வச்சுருக்கணும். அதாவது மாங்காய் எல்லாம் விற்கணும் பாருங்கள். 500 கிராம் 120 ரூபா. அப்படி அங்கே வந்து முள்ளங்கி வெண்டிக்காய் கத்திரிக்காய்ன்ட்டு நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுக்கினேன் பாருங்கள். இதில் வந்து தேசி பழம் வந்து 250 கிராம் 80 ரூபாண்டு போட்டிருக்குது. இதில் என்ன நல்ல விஷயம் வேண்டாம், எல்லாம் வந்து பெயர் பலக விடப்பட்டிருக்குது. அதாவது எங்கட ஊர் சந்தையில் இல்லாத மாதிரி எல்லாம் வந்து பெயர் பலக விடப்பட்டிருக்குது. இதில் வந்து தக்காளி 2 விலையில் இருக்குது. அதாவது இந்த தக்காளி வந்து 250 கிராம் 130 ரூபாண்டும், இந்த தக்காளி வந்து 250 கிராம் 180 ரூபான்னு போடுறது. இஞ்சியை வந்து அவ்வளோ வடிவம் அடிக்க வச்சுக்கின்னு பாருங்கள். பச்சை மிளகாய் இந்த விலை வந்து இப்போ உண்மையிலேயே அதிகம் தான். அதாவது 250 கிராம் 200 ரூபா போகுது. இன்றைக்கு 1 கிலோ வந்து 800 ரூபா போகுது, 800 ரூபா கிட்ட போகுது. இங்கே பாருங்கள் அன்னாசி பழத்துக்கிட்ட தனியாக ஒரு கடை வச்சுருக்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் அன்னாசி பழம் தான் விற்கணும். அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் இருக்குது வாழைப்பூ. அதாவது யாழ்ப்பாணத்தை தவிர மிச்ச இடங்களில் வந்து நான் இதை காண்றக்கூடியதாக இருக்குது. யாழ்ப்பாண சந்தைகளில் வந்து வாழைப்பூ விற்று பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டே வாழை மரத்தில் இருந்து பூவை பிடிங்கிக் கொள்வோம். இங்கே வந்து பாருங்க வாழைப்பூ விற்கணும். அதாவது 500 கிராம் 100 ரூபாய்க்கு விற்கணும். மிகவும் ஒரு மலிவான விலை. 1 கிலோ 200 ரூபா. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மரத்துடைய வேர்ன்னு சொல்கிறவ கிழங்கு மாதிரி வெட்டி போட்டு சமைக்கிறேன்ட்டு. எனக்கு இந்த வேறுன்ற பெயர் தெரியாது. இதே நான் நாவலப்பட்டி சந்தையில் பார்த்துருக்குறேன்.
இது வந்து முட்டைக்கோசு இதில் சுற்றி வச்சுக்கணும். கோவா வந்து லஞ்ச் ஷீட்டில் சுற்றி வச்சுக்கணும், பழுதாக போகாமல் இருக்கிறதுக்கா. அல்லது லஞ்ச் தான் சுற்றி வச்சுக்கணும். அப்படியே வந்து இந்த சைடால் போய் கொண்டிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து தர்பூசணி வச்சுருக்கணும். தர்பூசணின்ற அளவை பாருங்கள். சின்ன சின்ன தர்பூசணியெல்லாம் வச்சுருக்கணும். வெண்டிக்காயெல்லாம் 500 கிராம் 180 ரூபா. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் 500 கிராம் 180 ரூபா. மிகவும் இருந்து தெரிவு செஞ்சு கொண்டிருக்காரு அண்ணன். அந்த அண்ணன் அப்படியே வந்து பாருங்கள். இந்த வெங்காயம் எல்லாம் முளைச்சி போட்டுது. இருந்தாலும் அந்த முளைச்ச பகுதியில் வெட்டி ஃபுல்லாக தெரிவு செஞ்சு விட்ருக்கணும். இஞ்சால வந்து பாருங்க 1 கிலோ 100 ரூபா வந்து போட்டிருக்கணும். அது பெரிய வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி நல்ல வடிவாக அடுக்கி வச்சுக்கிறார். இது வந்து 1 கிலோ 180 ரூபா. அதாவது உருளைக்கிழங்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கணும். இந்த காயை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் அப்பைக்கும் சொல்லியிருப்பேன். அதாவது பூசணியில் ஒரு விரக்தியான வகை தான் இந்த காய். உங்களுக்கு இது சாப்பிட்டுருந்தாங்க வந்து இதை கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து இந்த இடத்துல வந்து புதுசாக ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருக்குது. செலட்டியில் வந்து விற்கணும். அதாவது செலட்டியில் மற்றது புதினா மல்லி அப்படியான இலவைகள் வந்து விற்று கொண்டிருக்கணும். இதில் வந்து தேங்காய் இருக்குது. தேங்காய் என்ன விலைன்னு கேட்போம். என்ன வாங்க தேங்காய்? இது வந்து கூடுதலாக வந்து மரக்கறிகள் வந்து விலை குறைவாக இருக்குது. நாங்கள் கேள்விப்பட்ட விலையை விட குறைவாக இருக்குங்க. இதுதான் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காலிஃப்ளவர் சொல்கிறது. இதில் பொரியல் வந்து நல்லா இருக்குது. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 வந்து நெருங்கி கொண்டிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்து சரியான விஷயத்தான் இருக்குது. இந்த இதில் இருந்தால் அன்னைய பேருங்க வந்து இந்த உருளைக்கிழங்குகள வந்து கழிவுகளை வெட்டி புரிமான விலையில் விற்று கொண்டிருக்காங்க. அதாவது இது வந்து நல்ல உருளைக்கிழங்குகளை விட இந்த உருளைக்கிழங்குகள் வந்து கொஞ்சம் விலை குறைவு. அதாவது என்ன மாதிரி என்றால் இந்த உருளைக்கிழங்குகள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது பாதிப்படைஞ்சிருக்கும். இதுகளை வந்து தெரிவு செய்து அதிலே வந்து நல்லதுகளை வந்து விற்று கொண்டிருக்கார். விலை குறைவான இடத்துல வாங்கிக்கொள்ளலாம். பாருங்கள். அதாவது இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 40 ரூபா. 1 கிலோ 40 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோத்துக்குன்னா அந்த இது வந்து தரம் இல்லை. இந்த இதெல்லாம் வந்து அங்கே முதல் பார்த்த இடத்துல 1 கிலோ 180 ரூபாண்டு, இங்கே 1 கிலோ 130 ரூபான்னு இருக்குது. அதில் விளங்குறது என்னடா தரம் இல்லை அந்த இடம் அவ்வளவும். வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த தரம் செஞ்சு கொண்டிருக்க வரங்கோ. வெங்காயம் தோல் அடக்கி கொண்டிருக்கார். அப்படியே இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். கரட் வந்து நல்லா வாடி போட்டுது. 500 கிராம் 30 ரூபாண்டு போட்டிருக்கிறார். என்ன கதையோ தெரியல. இங்கே வேறுங்க இதில் வந்து அந்த வெள்ளரிக்காய் வச்சிருக்கிறார். இந்த வெள்ளரிக்காயில் வந்து பூச்சிலாம் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து சந்தையிலேயே வெள்ளரிக்காய் இருக்குது. இப்படியே போய்கொண்டிருக்கணும். இங்கே வந்துங்களா கூடுதலாக வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அப்படியான சாமான்கள் தான் அதிகம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. இங்கே வந்து பாருங்க அந்த இடத்துல நல்ல கரட் இல்லை. இந்த இடத்துல வந்து நல்ல மஞ்சள் கரட் இருக்குது. அதாவது கழுவி வச்சிருக்க கரட் 500 கிராம் 100 ரூபாண்டு போட்டிருக்காரு. ஆனால் அந்த கேரட்டை விட இந்த கேரட் லாபமாக இருக்குது. நான் அந்த காணொலியில் முதல் பகுதியில் பார்த்துருப்பீங்க. ஒரு கேரட் வந்து சரியாக ஒரு பழுதாடைந்த நிலையில் வந்து போட்டிருந்தவர் 1 கிலோ 240 ரூபான்னு போட்டிருக்கார். நாங்கள் வாழைப்பூ விற்கிது. அதோட வந்து ஈரப்பிளக்காயும் விற்று கொண்டிருக்கணும். ஈரப்பிளக்காயும் வந்து 500 கிராம் 80 ரூபாண்டு போட்டிருக்கணும். இதில் வந்து மாங்காய் 50 கிராம் 500 கிராம் 80 ரூபாண்டு போட்டிருக்குது. அதோட வந்து இங்கே வந்து பலசரக்கு பொருட்கள் வந்து அதிகம் விற்று கொண்டிருக்கணும். எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கணும். ஈஸியாக என்னென்ன எடுக்கக்கூடியமா. ஏன்னா பெருஞ்சீரகம் சின்ன நச்சீரகம் 2 சீரகம் இருக்குண்ணே. அதாவது இலவில் விற்கக்கூடியதாகவும் இலவில் எடுத்துக்கொண்டு போகக்கூடியது மாதிரி சிறிய பேக்கெட் சிறிய பேக்கெட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சாலும் வந்து பாருங்கள் இஞ்சி வந்து 250 கிராம் 200 ரூபாண்டு போட்டிருக்குது. 250 கிராம் 200 ரூபா. அப்படியே இஞ்சாலும் வந்து மல்லி அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து 250 கிராம் 200 ரூபா. அதே மாதிரி தேசிப்பழம் வந்து 500 கிராம் 200 ரூபா. அதாவது தேசிப்பழம் 1 கிலோ வந்து 400 ரூபா விற்று கொண்டிருக்கணும். அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். மிஞ்சாலும் வந்து பாருங்கள் மாம்பழம் விற்கிறார். மாம்பழம் விற்று கொண்டிருக்கிறார். வாங்கி வெட்டி சாப்பிடுவோமே. மாம்பழத்தை வந்து ருசி பார்த்து வாங்குறதுக்காக வாங்கினாங்க. நல்லா இருக்குது. இப்போ வந்து அங்கே மாம்பழம் வெட்டி தாங்கன்னு சொல்லி போட்டோம். வெட்டி தாரன்னு சொல்லி வெட்டி தாரார் பாருங்க.
பேக் அது வேணாம் இந்த பேக் அப்படி பேக் பண்ண பேக் வட்டி வாங்கியாச்சு, சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்கின இடத்துல வந்து மாம்பழத்துக்கு புழு வேண்டு 2 பேருக்கும் போய் வாக்குவாதம் வந்துடுது. வருது புழு வருது. சரியா, எங்கள்கிட்ட வந்து போய் அடிக்க போகிறார் புழு வேண்டு சொல்லி வச்சிருங்கன்னு சொல்லி காசு வாங்கி கொண்டு போக போகிறோம். இதை கொடுங்க, இதை கொடுங்க, வேண்டாம் வேண்டாம் கொடுங்க, ஃபுல்லாக கொடுங்க. வாங்கின காசு வச்சிருங்க வச்சிருங்க. இது இல்லை, அது மட்டதும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அது மட்டதும் அதே மாதிரி தான் இருக்குது. புழு ஒன்று அவர்கிட்ட வந்து இல்லை கொடுத்த காசு என்ன அதை வச்சுருங்கோ, இல்லை பழம் வேணாம் அப்படி சொல்லி போட்டு வந்துட்டேன். அவரை வந்து ஏமாற்றி விட்டுருக்கேன். இப்போ வந்து நேரம் வந்து 4:45 நெருங்கி கொண்டு இருக்குது. அப்படியே வந்து நடந்து வந்த இடத்துல பாருங்க, இந்தியாவில் வந்து போக போக கொஞ்சம் மிரக்கறி என்ற விலை வந்து குறைவாகி கொண்டு போகுது பாருங்க. இதெல்லாம் வந்து வடிவாக இருக்குது பாருங்க. 250 கிராம் 100 ரூபாண்டு. இஞ்சியல் பச்சை மிளகாய் வந்து விதம் விதமாக அடிக்க வச்சுக்கணும். இதில் வந்து வெரைட்டியாக மிளகாய் இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் என்னென்னா முகத்தின கொச்சி உள்ளூர் குடமிளகாய். இதுக்கு பேர் தானே குடமிளகாய். ஏனெண்டா குடமாக இருக்கிறதால பாருங்க, இந்த குடமாக இருக்குது தானே, இந்த சுருக்கி வச்ச குடமாக இருக்கிறதால வந்து இதை குடமிளகாய்ன்னு சொல்கிறோம். அதில் வந்து சிவப்பு கலர் குடமிளகாய் கிடக்கு. வந்து பாருங்க 250 கிராம் நெத்தலி வந்து 180 ரூபான்னு போட்டிருக்கு. நெத்தலியும் வந்து நல்ல பெரிய நெத்தலியாக தான் இருக்குது பாருங்க, நல்ல பெரிய நெத்தலி. அங்கே இருக்கிறத விட போக போக நல்லியாக இருக்குது. இங்கே வந்து பாருங்க, இது குட்டி நெத்தலி அதே விலை தான். 250 கிராம் 250 ரூபான்னு கிடக்கு. பெரிய நெத்தலி 150 ரூபா, சின்ன நெத்தலி 250 ரூபா. எனக்கு இதுன்ற விளக்கம் எனக்கு புரியலை என்ன இதுண்டு. இது வந்து புதினா தானே, கொத்தமல்லியா? அதுதான் புதினா. இதுதான் வந்து புதினாவாம். அந்த இடம் வந்து கொத்தமல்லி. அப்படியே வந்து இங்கால இது வந்து என்ன மே மொகது மொனவது மஞ்சள் மஞ்சள் பச்சை மஞ்சள். இதுதான் வந்து பச்சை மஞ்சளாக பாருங்க. நாங்கள் மஞ்சள் வந்து காஞ்ச பிறகு பார்த்து இது பச்சை மஞ்சளை பற்றி எங்களுக்கு தெரியாமல் போட்டுது. 250 கிராம் 150 ரூபாய்க்கு பச்சை மஞ்சள் விற்கணும் பாருங்க. தேங்காய் வந்து பாருங்க 180 ரூபா போட்டிருக்கணும். அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த சிறகு அவரைக்காயெல்லாம் வச்சுக்கணும் பாருங்க. 250 கிராம் 80 ரூபான்னு சொல்லிக்கிறாரு. சிறகு அவரைக்காய் அப்படியே போஞ்சிக்காய் வச்சுக்கோங்க. 250 கிராம் 150 ரூபாண்டு. தனியாக இலைகளுக்கண்டே ஒரு கடை ஒன்று இருக்குது. அப்படியே வந்து ரம்பை இருக்குது, புதினா, கொத்தமல்லி, மற்றது தவசி முருங்கை, கருவேப்பமிலையிலேருந்து எல்லா இலை வகைகளும் வந்து வச்சுக்கணும். கட்டாயன்றது வந்து 60 ரூபா சொல்லி இது கொண்டு போகலாம். இதில் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் வந்து வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கத்திரின்னு சொல்கிறவை, இதை நாங்கள் ஊரில் சின்ன காய்ச்சிருக்கோம். இதை வந்து பேய் கத்திரின்னு சொல்கிறோம். நாங்கள் இங்கே வந்து அது எல்லாத்தையும் விற்று கொண்டிருக்கோம் பாருங்க. இதில் வந்து முள் இருக்கும் இந்த வெள்ளை கத்திரியில். அங்கால வந்து சிறக வர அப்படியே பீட்ரூட் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். பாவக்காய் வந்து 250 கிராம் 180 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கணும் பாருங்க. இது பாவக்காயா பீர்க்கங்காயான்னு தெரியல. இது பீர்க்கங்காய், பாவக்காய் இல்லை. இப்படி போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் வந்து வடிவ அடிக்க வச்சுக்கணும் பாருங்கள். இதில் வந்து இந்த பாருங்கள் வண்டிக்கெல்லாம் அவ்வளோ வடிவ அடிக்க வச்சுக்கணும். கரெக்டெல்லாம் அவ்வளோ வடிவ அடிக்க வச்சுக்கணும் பாருங்கள். இது வந்து வெள்ளை பீட்ரூட் மாதிரி கிடக்குண்ணே. முள்ளங்கி தானே? இது முள்ளங்கி.
கோயிலக்கிழங்குன்னு சொல்கிறதா கெசுவில் கோயிலக்கிழங்குன்னு சொல்கிறதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பலா வச்சுருக்கார். அப்படியே மரவள்ளி கிழங்கு வாழைக்காய் அந்த பாருங்க. அதில் வந்து புடலங்காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. புடலங்காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அதில் இதில் வந்து பாருங்க புடலங்காய் எல்லாம் வச்சுக்கணும். அப்படியே வந்து இங்கே வந்து பாருங்க இந்த அப்பளம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் பொறிச்சு சாப்பிட்றோம் நாங்கள். இந்த அப்பளங்கள் வீடுகளில் அம்மா மாதிரி பொறிச்சு தரது. அப்படியே வந்து எழுத்து வடிகளில் இருக்குது பாருங்க. எழுத்து வடிவல் ABCDEFGHIJK எல்லாமே நோப்பிண்டு பாருங்க. எழுத்து வடிகளில் அப்போங்களா இதுதான் நீ பானிபூரிக்கு பொரிக்கிறது. பானிபூரி மாதிரி பொரிச்சா வந்து பானிபூரி மாதிரி வரும். இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க எங்களை அம்மா மாதிரி என்ன செய்வினோம்டா இந்த அப்பளங்கள் வந்து வாங்கிடுவினோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ எங்களோட ஊரில் வந்து கடை ஒன்றில் இது விற்றது வாங்கி வந்து இதை அந்த ABCD வந்து பொறிச்சு தருவோம். நாங்கள் வந்து அடிபட்டு சாப்பிட்றதா அதே சாப்பிட்டோம். அடுத்தது B அடுத்தது C அப்போ வந்து எங்களுக்கு அந்த ஆங்கில எழுத்துக்கள் வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக அம்மா மாதிரி வந்து இதை வந்து சமைச்சு தாரவை. என்ன பாருங்க விதமாக வந்துட்டோம். ரம்புட்டான் இருக்குது. அதாவது இந்த சீசன்லேயே வந்து ரம்புட்டான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். 500 கிராம் 200 ரூபா கிடையாது ரம்புட்டான். அப்படியே வந்து இது சடுகுடன்ட்டு சொல்கிறவ. இதை வந்து சடுகுடன்ட்டு சொல்கிறவ. நானும் 2-3 தடவை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். கொஞ்சம் சரியான புளிப்பாக இருக்கும் இந்த சடுகுடன்றது. அப்படியே இருந்தாலும் அன்னாசி பழங்கள் வச்சுருக்கேன். இங்கே சந்தையில் ஒரு வழியால் வந்து வெளியில் வந்துட்டோம். நீ அடுத்த வழியால் வந்து திருப்பி உள்ளே போக போகிறோம். சந்தை வந்து மொத்தம் 2 வழியில் கொண்டு இருக்குது. ஒரு வழியால் உள்ளே வந்து இப்போ அடுத்த வழியால் திருப்பி நாங்கள் உள்ளே ஏற போகிறோம். நாங்கள் அப்படியே போவோம். இதில் வந்து பாருங்கள் மாம்பழம் தான் கொஞ்சம் பெரிய மாம்பழம். அதிலேயே ஏற்கனவே மாம்பழத்தை வாங்கி நாங்கள் அடிவாடிட்டோம். அதால் இங்கே வந்து மாம்பழத்தை பற்றி நாங்கள் யோசிக்கலை. இது வந்து விளையாட்டு மாம்பழம். யாழ்ப்பாணத்துக்கு இல்லை கொய்யாது அவகேடோ ஹரி இது வந்து அவகேடோ. நான் வந்து அவகேடோ சிவப்பு கலரில் வந்தது கேள்விப்பட்டதில்லை. பாருங்க இதில் வந்து அவகேடோ சிவப்பு கலரில் கிடைக்குது. பச்சை கலர்லாம் நான் அவகேடோ பார்த்துருக்கேன். அவகேடோ பழம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதாவது நல்ல பச்சை கலர் ஜூஸ் அடித்து குடிக்கிற அவகேடோவில் ஒரு நேரம் வந்து இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே இப்போ எங்களுக்கு ஒரு விரக்தி ஒன்று வருது. அந்த மாம்பழத்தில் வாங்கின அடி வந்து ஞாபகம் இருக்குது. நிலைமை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சந்தை வந்து இன்னும் பிஸியாக தான் இருக்குது. வேறு வந்து பார்த்திங்கன்னா 5 காலம் நெருங்கி கொண்டு இருக்குது. சந்தை வந்து இன்னும் பிஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு மட்டும் கடை ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே ஒரே சனப்புழக்கமாக தான் இருக்குது கடை வந்து பாருங்க. சந்தையில் இவ்வளோ வடிவா அடுக்கி வச்சுக்கணும் பார்த்தீங்களா. இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து விதவிதமான மரக்கரை வச்சுக்கணும். இதில் வந்து நீத்து பூசணிக்காய் வச்சுக்கணும். எங்களோட தமிழ் ஊர்களை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நீத்து பூசணிக்காய் வந்து கோயில் சடங்குகளுக்காக தான் பாய்க்கிறோம் நாங்கள். ஆனால் இங்கே வந்து அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினவே நீத்து பூசணிக்காயை அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நேரமாக வந்து மக்கள் தொகை இன்னும் அதிகமாகி கொண்டிருக்குது. ஏன்னா இப்போ தான் வேலைகள் முடிச்சுட்டு வந்து வேலைக்காரர் வந்து சந்தையை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள் இதில் வந்து இது நெல்லிக்காய் நினைக்கிறேன். நெல்லிக்காய் தான் வச்சுக்கணும். 250 கிராம் 200 ரூபா போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. நெல்லிக்காய் எங்களோட உள்ள இதுக்கு பஞ்சமே இல்லை. நாங்கள் அடித்து பிடிங்கி சாப்பிட்றது ஓடி திரிஞ்சு நெல்லிக்காய் வந்து இங்கே விலக்கி வச்சுருக்கிறத பார்க்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே வந்து நேராக போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பாருங்க இந்த குண்டு மிளகாய், அதாவது குடமிளகாய் என்று சொல்கிறது. இந்த மிளகாய் வந்து வச்சுங்க பாருங்க. இது வந்து 3 கலரில் இருக்கும். பச்சை, மஞ்சள், சிவப்பு கலரில் இருக்கும் பாருங்க. பச்சையாக வந்து மஞ்சளாக மாறி இப்போ இந்த சிவப்பாக மாறும். அதாவது அதிகம் தமிழர்களை தான் தமிழ் கதையில் தான் கேட்கக்கூடியதாக இருக்குது. கொழும்பு வந்து முக்கவாசி வீதம் இங்கே வந்து சந்தையில் வந்து தமிழாக்கள் தான் இருக்கணும். அதாவது விற்பனையில் வர்றார்கள் தமிழ் தான் காய்ச்சி கொண்டிருக்கணும் சொந்த மொழியில். இது வந்து பீட்ரூட் நிலையிலே நினைக்கிறேன். இந்தியாலயம் வந்து பாருங்கள்
கருவாட்டு கடையெல்லாம் இருக்குது. சந்தைகள்லேயே வந்து ஒரு புடவை கடை இருக்குன்றா கேள்விப்பட்டீங்களா? சந்தைகள் இருக்கிற புடவை கடை வந்து இதுதான். சரக்கு பொருட்கள் எல்லாம் வட்டி வச்சு கொண்டிருக்கணும். இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த வண்டிக்காய் சைஸ் எல்லாம் போக போக சின்னனா மாறுது. அங்கே வந்து நல்ல பெரிய பெரிய வண்டிக்காய் வாங்கினாங்க, சின்னனா கிடக்கு. இங்கே பாருங்க, இதில் மாம்பழம் மாம்பழம் பச்சை காய வச்சுக்கிங்கன்னா 1 கிலோ 100 ரூபாண்டு வச்சுக்கிறார். ஏற்கனவே மாம்பழத்தை பார்த்தோன்னே தலையை சுற்றுது. என்ன நாங்கள் அந்த மாம்பழம் எங்களுக்கு மண்டையை பற்றி அடிச்சுட்டுது. ஐயா வந்து என்ன செய்கிறாரு என்னன்னு எனக்கு விளங்கல. என்ன காயண்டு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சரியான சன்ன நெரிசலாக தான் இருக்குது. விலகி போகிறதுக்கே எங்களால் கஷ்டமாக தான் கிடக்கு. இதில் வந்து ஒரு அண்ணன் பாட்டு பாடிக்கொண்டு இருந்தவர் யாருன்னு தெரியல. அந்த முதல்ல வந்து நான் கேட்டது வெள்ளைக்காய் இலை வெள்ளைக்காய் என்று ஏதோ எல்லாம் சிங்கள பெயர்களை சொல்லி பாட்டு பாடிக்கொண்டு தான் இருந்தவர். அது நல்லா தான் இருக்குது. அது எங்கள் பழக்கடை வந்துட்டு, அதாவது நாங்கள் வரைக்கும் பார்த்த அதே லைனில் இருக்கிற அதே இந்த இல்லை சேம் ஆனதுனால இந்தியாவில் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த இதை பார்த்து நாங்கள் பூசணிக்காய் இப்படியே சந்தை இந்த முடிவிடத்துக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். அடுத்து தான் வந்து தொடர்ச்சியாக ஃபிஷ் மார்க்கெட்டு இறைச்சி கடையிலையும் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே காய்ச்சி கொண்டு நாங்கள் சந்தையின் ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டோம். திருப்பி வந்துட்டோம். இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டையும் இறைச்சி கடைகள் மீன் கடைகள் வாங்குகிற இடங்களையும் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டுருங்க. காணொலியில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கி இருக்குது. காணொலியின் இறுதி பகுதிகளில் வந்து இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் காண போகிறீங்க. தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து கொண்டுருங்க. வாங்க அப்படியே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். இது தெரியும் தானே, நான் முதல் திருப்பி காட்டுறது குணசிங்கபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம் தான். அதாவது கொழும்பு நகரம் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குணசிங்கபுரம் பஸ் ஸ்டாண்டை மையமாக வச்சு தான் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செருப்பு கடையெல்லாம் இருக்குது. இது வந்து சந்தைக்கு அருகாமையில் இருக்குது. அதாவது சந்தைக்கு வெளிப்புறம் இருக்கிற கடையாது. இப்படியே வந்து பார்க்குறீங்கன்னா கரையால் வந்து சரியான வாகன புழக்கங்களாக இருக்குது. அதாவது ஒரே சத்தமாக தான், வாகன சத்தமும் ஃபோன் சத்தமாக தான் இருக்குது. போய்கொண்டிருக்கிறோம். இந்த கரையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் போத்தலெல்லாம் வச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். மத்தர் போத்தல்கள் சென்ட் போத்தலெல்லாம் வச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து லைனுக்கு போய்கொண்டிருக்கிறோம். சந்தையை வந்து சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தில் வந்து காட்டிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நாங்கள் இருந்தது வந்து இப்படியே தொடர்ச்சியாக வந்து ஃபிஷ் மார்க்கெட்டையும் போய் எடுப்போமாட்டு. இந்த இடத்துல வந்து ஃபிஷ் மார்க்கெட் அருகில் இல்லையா, வேலையை போடுன்ற இடத்துக்கு தானே ஃபிஷ் மார்க்கெட் போகணும்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு இப்போ டைம் காணாதால் நாங்கள் இந்த வீடியோவை வந்து இந்த சந்தையை சுற்றுப்புற சூழலோட சுற்றி காட்டிக்கொண்டு நிறைவு செய்து கொள்ளாமல் நான் இப்போ முடிவெடுத்திருக்கேன். பாருங்க, இப்படியே சுற்றி சந்தையை சுற்றி என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள், இந்த பாத்திர சாமான்கள் பாத்திர வண்ணங்கள்லாம் போட்டிருக்கீங்க. அதோட உடுப்பு கடையிலும் கொஞ்சம் கிடைக்குது. அதாவது சன நெரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்குது. 5 மணியை நெருங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி 5 மணி ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், பஸ்ஸுகளாக இருக்கட்டும் வேனுகளாக இருக்கட்டும் கார்களாக இருக்கட்டும் அப்படி லைனுக்கு வந்து கொண்டே இருக்குது. பாருங்கள், பேருந்துகள் எல்லாம் கொழும்பு நகருக்கு உள்பிரவேசிக்கிற பேருந்துகள்லாம் இவ்வளவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தைண்ட பிட்பாதிக்கு வந்துட்டேன். வாகன புகை அதிகமாக இருக்குது, சுவாசிக்க முடியுதில்லை. வாகன புகையில இதுகளால் வந்து இருமல் வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சந்தைண்ட பிட்புற பகுதியில் வந்து அதிகமாக வந்து சாமான்கள் இறக்குமதி செஞ்சு அதுகளை வந்து சந்தைக்கு விற்பனைப்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா பெரிய பெரிய இறக்குமதி வாகனங்களையும் அதில் இறக்கி வந்து இருசக்கர வாகனங்களை ஏற்றி கொண்டு போராக்களையும் தான் காணக்கூடியதாக இருக்குது. கூடுதலாக வந்து இந்த இடங்களில் சிறிய வாகனங்கள் ஓட முடியாததால் வந்து இந்த இருசக்கர வாகனக்காரர் தான் இந்த சாக்கு மூட்டையில் வந்து ஏற்றி கொண்டு மனித வலுவால் தள்ளி கொண்டு போகிற நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து இப்படியே கொண்டு விடுறாரு பாருங்க.
அப்படியே வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வந்து தான் பார்த்திங்கன்னா மிகவும் அதாவது கவலைக்குரிய விடயம் என்னென்னா, இங்கே வந்து அழுகிய மரக்கறிகள் அதாவது பாதிப்புற்ற மரக்கறிகளை வந்து சுத்தப்படுத்தி விற்று கொண்டிருக்கணும். இது வந்து உண்மையிலேயே ஒரு பிழையான செயல். அதாவது போக்குவரத்தின் போது நசிவட்ட நெருங்குப்பட்ட அந்த மரக்கறிகளை வந்து இங்கே வந்து சுத்தப்படுத்தி குறைந்த விலையில் விற்று கொண்டிருக்கணும். இது வந்து அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு. ஏனென்றால் என்னதான் குறைந்த விலையில் விற்கிறது, சில கூலி வேலைக்காரராக இருக்கட்டும், பண வசதி குறைந்தவர்களாக இருக்கட்டும், குறைந்த விலையில் மரக்கறி கிடைக்குதுன்ட்டு இந்த மரக்கறிகளை வாங்கி கொண்டே சமைப்பினோம். ஆனால் உண்மையில் வந்து அது வந்து சுகாதாரம் இல்லாத உண்டு. பாருங்கள், இதில் வந்து அந்த சுத்தப்படுத்தி கொண்டிருக்காரு பாருங்கள். இதெல்லாம் சரியில்லாத விஷயம் உண்டு. என்ன செய்கிறது, நாங்கள் இதை தட்டி கேட்க முடியாது. நேராக போய் இதற்கு பொறுப்பானவர்கள் வந்து இதை தட்டி கேட்கும் வரைக்கும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த விஷயங்கள் நடக்கும் வரைக்கும் நோய்கள் வந்து தரவி கொண்டு தான் இருக்கும். இதை வந்து அழிக்கிறதோ இல்லை இந்த விதை முற்றாக நிப்பாட்டுறதோ வந்து எங்களால் முடியாத காரியம் உண்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நடக்குது வேலையுண்டு. இந்த வேலையெல்லாம் உண்மையில் வந்து இந்த சாக்கெல்லாம் இவ்வளோ பழுதாகி கிடக்கு பாருங்கள். இதில் இருந்து பொறுக்கி கொண்டிருக்கணும். இந்த முளைச்ச வெங்காயமெல்லாம் கொண்டு வந்து விற்கணும் பாருங்கள். முளைச்ச வெங்காயம் மண்டைக்கே விளங்கணும். இது வந்து நாள்பட்ட வெங்காயம் தான் இப்படி முளைக்க வலிக்கிறோம். இப்படி முளைச்ச வெங்காயங்களை கொண்டு வந்து விற்க வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற சத்துகள் வந்து அரைவாசிக்கிற வாசி இல்லாமல் போய் கொண்டிருக்கும். இதெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, இது வந்து கண்காணி வேறட்டமாகி கிடக்குது. அப்படியே கொண்டு வந்து ராக்கிட்டு இஞ்செல்லாம் கொண்டு வந்து ராக்கிட்டு அப்படியே இதில் வச்சு சுத்தப்படுத்திட்டு உள்ள கொண்டே விற்கணும். இதை வந்து விலை குறைஞ்ச விலையில் வந்து விற்று கொண்டிருக்கணும். அப்படியே இஞ்சல் வந்து பாருங்கள், இதில் வந்து எண்ணெய் காணுகள் இறக்கி கொண்டிருக்கணும். அதோட சரியான குப்பையாக கிடக்கு. நாங்கள் வளமையாக பார்க்குற சந்தையில் விட இந்த சந்தை வந்து சரியான குப்பையாக கிடக்கு. ரோட்டு கரையில் வந்து குவிச்சு வச்சுருக்கணும் மரக்கறி எல்லாத்தையும். ரோட்டு கரையில் குவிச்சு வச்சு பாருங்க அந்த அண்டியா என்ன செய்கிறாரோ தெரியல. மிகவும் ஒரு கேவலமான முறையில் தான் இந்த சந்தையின் சுற்றுப்புற சூழல் இருக்குது. சந்தையின் உள்ளுக்கு என்ன தான் வடிவாக மரக்கறி அடுக்கி வச்சுருந்தாலும் சந்தையின் சுற்றுப்புற சூழல் வந்து மிகவும் ஒரு கேவலமான முறையில் தான் இருக்குது. இதை வந்து இதுக்கு உரியவர்கள் வந்து நடைமுறை எடுக்கும் வரைக்கும் இதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்களால் வெறுமனே பார்த்து நாங்கள் சொல்ல மட்டும்தான் முடியும். ன்றதை நீங்களே கண்ணால் பாருங்க. இந்த சந்தையின் உள்ளானில் வந்து பார்த்ததை வந்து வழியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குதுன்றதை நீங்களே கண்ணால் பாருங்க. இது வந்துலாம் எவ்வளவு அழுகின பழங்கள் பாருங்க. உண்மையாகவே அழுகினதை வந்து காய விட்டுருக்கணும். இதை அப்படியே எடுத்து உள்ளுக்கு போட்டு விற்க போயினோம். தோல் உரிச்சு விற்க போயினோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது உண்மையாக விலை குறைவாக விற்கணும்ன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் விலை குறைவண்டோடனே என்ன செய்யறது, விலை குறைவண்டோடனே ஆக்கள் வந்து அடிப்படி வாங்குவினோம். அதாவது வாய்ப்பு இருக்குது இல்லை, பணக்காரர் வாங்குறத விட உண்மையிலே ஏழைகள் வந்து விலை குறைவண்டோடனே வாங்குறது. ஆனால் அவைக்கு வார விளைவுகளை பற்றி அதை யோசிக்கிறீங்கள. உண்மையிலே விலை குறைவண்டோன்னா எல்லோரும் வாங்க பார்ப்பினோம். ஆனால் பின் விளைவுகளை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்கள. இல்லை, நாங்கள் இவ்வளோ நேரம் உள்ளூர் காட்டுக்கு வந்து அம்மா அப்பாடியோ அப்படின்னு நல்ல வடிவம் அடுக்கி வச்சுக்கணும். இங்கே வெளியில் வந்து பார்த்தா பாருங்கள் இவ்வளோ சாக்குகளை வந்து அப்படி அள்ளினதை வந்து கொட்டி போட்டு இருந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கீங்க பாருங்கள். இதுகளை வந்து எங்களால் தடுக்க முடியாது. இதை வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண இதுக்கு உரியவர்கள் வந்து இதை தடுக்கும் வரைக்கும் இந்த விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்க போது. தடுக்க மாட்டாங்க. அதான் இதெல்லாம் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கும் வரைக்கும் இது விற்று கொண்டு தான் இருக்க போயிடும். அது விற்று கொண்டு இருக்கும் வரைக்கும் நோய்கள் வரை கொண்டு தான் இருக்க போது. பாதிக்கப்படுறது யாரோ விலை, அதாவது எளிய மக்கள் தான், எளிமையான மக்கள் தான் இதில் வந்து கூடுதலாக பாதிக்கப்படும். வரமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் வந்து என்னன்னு சொல்கிறது, மரக்கறி மலிவாக இருக்கணும் வந்து இங்கே வாங்குறதுக்கு அறிவினோம். அவங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு கழிவு மரக்கறி தான் விற்கணும் வந்து. நடக்கிறத பாருங்க, என்ன செய்யணுன்றதை வந்து பாருங்க. இதே மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட யாழ்ப்பாண சந்தையில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இல்லைன்னா இதே மாதிரி பிரச்சனை யாழ்ப்பாண சந்தையில் ஒரு கூட நடக்குது. க்ளீன் மாநகரசை வந்து உடனே க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கோம். எல்லாத்தையும் முழு குப்பையில நாங்கள் ஏற்றி கொண்டு போடுவோம். இதற்கே வந்து கொஞ்சம் காலம் இந்த பிரச்சனையால் எல்லாம் இருந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துருக்குது. ஆனால் இப்படி
இப்படி ஒரு கீழ்த்தனமான செயல் செஞ்சதில்லை ஒரு கூட. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எவ்வளோ இதை வந்து நாங்கள் காட்டி நாங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வந்து ஒரு மிக இழிவான செயல் தான் இந்த கேவலமான செயல். இந்த நடக்கிற செயல் வந்து உண்மையில் ஒரு கேவலமான செயல். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த அவன் குடும்பத்துக்கு இதே மரக்கறியை கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம். உண்மையிலே இல்லை, இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இதை வந்து உண்மையிலேயே வெளிப்படையாகும் வரைக்கும் இந்த காணொலிகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதாவது சுகாதார திணைக்களத்தின் கண்ணில் படம் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்ணில் படம் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது வந்து இந்த அதிகாரிகள் வந்து இதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். நாங்கள் அதிகாரிகளை வந்து இதில் குற்றம் சொல்லலை. இது வந்து எத்தனையோ பேர்லேயும் வந்து இந்த குற்றங்கள் இருக்குது. அதாவது ஒருவர் இருவர் என்று சார முடியாது. இதில் வந்து குற்றம் வந்து எத்தனையோ பேர் இழக்க பொறுப்பான ஒரு ஆள் இருக்கிறார். அதான் மரக்கறி விற்கிறவர்லேருந்து மரக்கறி கொண்டு வரவர்லேருந்து மரக்கறியை வாங்குறவர்களையும் பிள்ளை இருக்குது. அதாவது இவ்வளோ குறைவாக இருக்க வந்து அதிகமாக வாங்கி கொண்டே சாப்பிட்றது எங்கடையும் பிள்ளை தான். அதை வாங்குற மக்கள்லேயும் வந்து ஒரு பிள்ளை இருக்குது. அது இல்லை, இது வாங்குறவர்கள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி இப்போ கஷ்டப்பட்டால் இனி இல்லைன்னு கஷ்டப்பட்டால் கையில் இருக்கிற காசை வச்சு தான் மரக்கறி வாங்க மதிக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அவைகளுக்கு வந்து இப்படி ஒரு மரக்கறியை விற்கலாமா? அவங்களுக்கு வருத்தம் ஒன்று வந்துச்சுட்டா எங்கே போவினோம்? ஆதரவட்டு இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டார்கள் வருத்தம் ஒன்று வந்தால் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஒரு சில அவைகள் என்னென்னு சொல்ல அதோட தொழிலுக்கும் போகணும், வேலைக்கும் போகணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துச்சுன்னா மட்டும் அவளுக்கு வீட்டு பிழைப்புக்கு என்ன செய்கிறது அதையும் பார்க்க வேணும். வேறான ஒரு தகவலை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது. அதோட வந்து இந்த வீடியோ வந்து யார்கிட்ட மனசை வந்து இந்த இதில் வந்து நாங்கள் புண்படுத்தல. சரியா, இதோட வந்து கேவலமான செயலை உலகறிய செய்வதற்காக நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றுக்கிறோம். மறக்காம காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. காணொலியை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஆக்களுக்கு வந்து அந்த காணொலிகள் வந்து விளக்கம் வரும். அதோட இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்தடையும். நன்றி, வணக்கம். மற்றும் உங்கள் நண்புடன் ஸ்ரீகரன்.